Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity என்னுடைய 13th exercise problem தான் வந்து solve பண்ண போறோம். First இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்கங்கறத பாப்போம். 4 bulbs P, Q, R, S are connected in a circuit of unknown arrangement. 4 பல்ப் P, Q, R, S அது சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணி இருக்காங்க. பட் அது எப்படி என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குங்கிறதெல்லாம் தெரியல. When each bulb is removed one at a time and replaced, the following behavior is observed. ஒவ்வொரு பல்பா ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? ஒன் அட் அ டைம், அதாவது P ரிமூவ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு மற்ற பல்பினுடைய பிஹேவியர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Q ரிமூவ் பண்றாங்க. அப்போ P, R, S. ஸோ இந்த 3 பல்பினுடைய பிஹேவியர் இப்படி வந்து ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராம் வரைய சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப P, Q, R, S இப்படி 4 பல்புமே சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்குன்னு அசியூம் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இங்க நான் Pங்கிற ஒரு பல்பை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். அப்ப நான் ரிமூவ் பண்ணனா இது சீரிஸ் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சீரிஸ் கனெக்ஷன். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்க்யூட் இஸ் சேம். ஓகேவா? அப்ப நான் Pங்கிற ஒரு பல்பை நான் ரிமூவ் பண்ணும்போது ஸோ சர்க்யூட் ஓப்பன் ஆயிடும். டோட்டலா எல்லா பல்ப்லையும் வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு QRS எதுவுமே ஆன் கண்டிஷன்ல இருக்காது. ஸோ அப்போ P ரிமூவ் பண்ணும்போது QRS ஆன் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ P அப்படிங்கிறது இங்க வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இங்க இருக்காது. அது அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் parallel கனெக்ஷன்ல நான் கனெக்ட் பண்ணி பார்க்கறேன் 4 பல்பையுமே. ஓகேவா? இப்ப இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்க டிவைட் ஆகி ஒவ்வொரு பல்ப்லையும் சம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்ப இங்க நான் Pங்கிற ஒரு பல்பை மட்டும் நான் ரிமூவ் பண்ணனா இங்க சர்க்யூட் வந்து ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கா? கிடையாது. ஸோ இந்த கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகாது. அவ்வளோதான். மற்றபடி இங்க Qக்கும் ஃப்ளோ ஆகும், Rக்கும் ஃப்ளோ ஆகும், Sக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு QRS எனக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு P அப்படிங்கிறது parallel கனெக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ parallel. நெக்ஸ்ட் Q அப்படிங்கிறது எனக்கு இங்க S மட்டும்தான் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு Q ரிமூவ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதுலயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப Q ரிமூவ் பண்றேன். அப்ப ரிமூவ் பண்ணும்போது Sல மட்டும் ஃப்ளோ ஆகல அப்படின்னா அப்ப Qவும் Sவும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ Qவும் Sவும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்க P தான் parallelல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சே. ஸோ Pவும் இங்க parallelல நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப R நான் ரிமூவ் பண்றேன். ஓகேவா? R ரிமூவ் பண்ணா எல்லா பல்புமே எனக்கு ஆஃப் கண்டிஷன்ல போயிடுது. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மற்ற பல்ப் எல்லாமே இப்ப Pங்கிறது இங்க ரிமூவ் பண்ணும்போது எல்லா பல்புமே வந்து ஆஃப் கண்டிஷன்ல போகுது அப்படின்னா அப்ப அங்க சீரிஸ் கனெக்ஷன்ல தானே இருக்கு. அப்ப Rங்கிறது சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ Rங்கிற ஒரு பல்பு இங்க P கூட சீரிஸ்ல இருக்கு. ஸோ இங்க இதனோட எண்டிங்கு இங்க எடுத்துட்டு வந்து QS கூடயும் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ இது சீரிஸ் கனெக்ஷன் தானே. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இப்போ இங்க Pக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து போட்டோம்னா தான் நம்மளுக்கு அது parallel மாறும். இது சீரிஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் S ரிமூவ் பண்றேன். S ரிமூவ் பண்ணும்போது பண்ணனா என்ன ஆகும்? Q தான் ஆஃப் ஆகும். மற்றபடி எனக்கு Rவும் சரி Pயும் சரி ஆன் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா? இங்க வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து நான் வந்து பண்ணல. ஸோ
இப்போ இதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கியூட் ஃபுல்ஃபில்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஆர் பி கியூ எஸ். ஸோ சர்க்கியூட் கனெக்ஷன் இப்படி தான் வந்து இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.